அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹாலின். எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. சோதனைகளை சாதனைகளாக்குவோம். இன்று உலகம் முழுக்க கவலையாலும் பிரச்சனையாலும் மனிதர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தால், நோயால், கடன் பிரச்சனையால், சமூக நெருக்கடியால், கண்ணிய இழப்பால், உறவுகளின் இழப்பால், இப்படி எந்தவித சோதனையில் இருந்தாலும் நாம் தனியாக இல்லை. நம் இறைவன் நம்மோடுதான் இருக்கிறான் என்ற எண்ணம் இருந்தால் போதும். எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு விடலாம். குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் நலவையும் கொடுப்பான், தீமையையும் கொடுப்பான். எடுத்ததற்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு புலம்பிக் கொண்டு மூளையில் முடங்கிவிடக்கூடாது. உள்ளத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். உதட்டில் புன்னகை, முகத்தில் மலர்ச்சியுடன் காட்சி தர வேண்டும். நமக்கு என்ன குறை? எதை இழந்தோம்? நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நமது உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக உள்ளன. மேலான இஸ்லாமிய மார்க்கம் நமது வாழ்க்கை நெறியாக உள்ளது. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், ஆறுதல் கூற அன்பான மனைவி, கொஞ்சி மகிழ அழகிய குழந்தைகள், இதற்கு மேல் என்ன வேண்டும்? எதற்காக கவலைப்பட வேண்டும்? லட்சிய பாதையில் குறுக்கிடும் சோதனையைக் கண்டு விரண்டோடினால் அது நாயைப் போல் துரத்த ஆரம்பித்துவிடும். எதிர்த்து நின்று முறைத்து பார்த்தால் நமது உறுதி நிலையைக் கண்டு நாய் பின்வாங்கிவிடும். அதுபோல் நமது மன உறுதியைக் கண்டு சோதனைகளும் காணாமல் போய்விடும். உலகம் வேடிக்கை விளையாட்டு போன்றது. யாரோடும் நிரந்தரமாக தங்கியதும் இல்லை, யாரையும் நிரந்தரமாக தங்க வைத்து கொண்டதும் இல்லை. மனிதன் படைக்கப்பட்டதே நல்ல அமல்கள் அதிகம் செய்பவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் என அல்லாஹ் கூறுகின்றான். பயம், பசி, ஏழ்மை, உயிர், உடைமை போன்றவைகளில் நாம் உங்களை சோதிப்போம். பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி உண்டு என்று அல்லாஹ் கூறுகின்றான். கவலையே இல்லாத வாழ்க்கை சொர்க்கத்தில் மட்டும்தான் சாத்தியம். கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ்வே நமக்கு போதுமானவன், அவன் சிறந்த பாதுகாப்பாளன். எத்தனை எத்தனை குர்ஆன் வசனங்கள், எவ்வளவு பெரிய ஆறுதல் வார்த்தைகள்! அல்லாஹ் மிக பெரியவன். கவலை சுழன்று வீசும் சூறாவளியை போன்றது. நமது மகிழ்ச்சி, சந்தோஷம், சுறுசுறுப்பு, உற்சாகம், தைரியம், அமைதி, நிம்மதி அனைத்தையும் கவலை தவிடு பொடியாக்கிவிடும். நமது வாழ்வின் அர்த்தமே மகிழ்ச்சியில்தான் அடங்கியுள்ளது. அல்லாஹ்வை நினைப்பவன் எதையும் இழந்ததும் இல்லை, அவனை மறந்தவன் எதையும் அடைந்ததும் இல்லை. நாம் தூய இஸ்லாம் மார்க்கத்தின் ஒரு அங்கம். நமக்குள் அல்லாஹ், ரசூல் இருவரின் அன்பு குடிகொண்டிருக்கிறது. நாம் அனைத்து நிலைகளிலும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் வாழ தகுதியுள்ளவர்கள். நாம் எதற்கும் கவலைப்படக்கூடாது. சோதனை வந்தால் அதற்கு 3 மருந்துகள் உள்ளன. முதல் மருந்து, அல்லாஹ் இந்த சோதனை மூலம் என்னை சுத்தப்படுத்த விரும்புகிறான், இன்னும் என் பாவத்தை மன்னிக்கிறான் என்று நினைக்க வேண்டும். இரண்டாவது மருந்து, உள்ளத்தில் இறைவனை நினைக்க வேண்டும். அல்லாஹ் நம்மோடு இருந்தால் என்ன கவலை, அல்லாஹ் நம்மோடு இருந்தால் என்ன பயம் என்று எப்போதும் இறைவனை நினைக்க வேண்டும். மூன்றாவது மருந்து துவா, அவனை அழைக்க வேண்டும். சோதனைகளை யாரிடமும் புலம்பக்கூடாது. சோதனைகளை அவனையே அழைக்க வேண்டும். இந்த 3 மருந்தும் இருந்தால் எவ்வளவு பெரிய சோதனை என்றாலும் நாம் மீண்டு விடலாம். பணமும் காசும் தான் வாழ்க்கையா? யோசித்து பார்த்தால் உண்மை என்னவென்று புரிந்துவிடும். உள்ளத்தை விசாலமாக்குவோம். உண்மையின் நிலையை உணர்ந்து மகிழ்வான வாழ்வை மேற்கொள்வோம். ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வக்கினா அதாபன்னார். எங்கள் இறைவனே, நிச்சயமாக நாங்கள் உன் மீதே நம்பிக்கை கொண்டோம். எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.